ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த vlog ஒரு ட்ராவல் vlog-ஆ இருக்க போது. பெங்களூர் டு சென்னை நான் வந்து ஒரு டப்பிங்காக ட்ராவல் பண்ண போறேன். ஸோ அங்க போறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் வேலை செய்ய போறேன், எப்படி அந்த ட்ராவல் இருக்க போகுது, டப்பிங்ல என்னெல்லாம் ஆகுது, ரிட்டன் நான் எப்படி வீட்டுக்கு வரேன், இதுதான் என்னோட ப்ராசஸை நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவலில் டாக்குமெண்ட் பண்ணதில்லை. எனக்கு இது ரொம்ப புதுசு, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா எப்படி தான் vlogging எல்லாம் பண்ணுறாங்களோ தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் யூடியூப் vlogging எல்லாம் ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிக் சல்யூட். பிகாஸ் எவ்வளோ எஃபர்ட் தெரியுங்களாங்க ஒரு விஷயத்த லைஃப்ல டாக்குமெண்ட் பண்ணிடுது. ஏன்னா நான் ஒரு பர்சன் எப்படின்னா அந்த மூமெண்ட்டை லிவ் பண்ணும், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுமே தவிர எனக்கு கேப்சர் பண்ணோன்னே தோணாது. நார்மலாக எனக்கு கேப்சர் பண்ணோன்னே தோணாது. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் வந்து வெயிட் பண்ணுற வரைக்கும், எல்லா சாப்பாடெல்லாம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. சாப்பாடு வந்து இனிமேல் சாப்பிட்றணும், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிடணும். பட் அதுவும் ஒரு 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 விதமான ஒரு ஒரு ஜாப், ஒரு ஒரு வேலை, ஒரு ஹாபி இல்லையா? லைஃப்ல நடக்கிற சின்ன 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 விஷயங்கள்லாம் கிளப் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ பண்ணி போடுறது அப்பப்பப்பப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது புதுசா ஆரம்பிச்சிருந்தாலையா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இந்த கஷ்டத்தை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நார்மலாக ஆயிடும். ஸோ வி வில் ட்ரை இட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். தெரியும் தான், நான் டெய்லியும் மினி விளாக் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் தென் லாங் வீடியோஸ் ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீக்லி 2 போட பிளான் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேக் டு த ஸ்டோரி. நான் இப்போ காலையில் லேட்டாக தான் எழுந்துச்சேன். இன்னைக்கு நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஃப்ளஃபி, அந்த ஷேக் வந்துட்டு ஃப்ளஃபி தான் பண்ணுது. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா வந்துடுவா. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ ஷேக் பண்ணிட்டு போனீன்னா எப்படி? நான் வீடியோ எடுக்கும்போது நீ ஷேக் பண்ணக்கூடாது. நோ நோ நோ, 2 பேரை இப்ப சேர்ந்துட்டாங்க, இப்ப பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் எப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலும் நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பா. உள்ள போய் உட்காந்துட்டா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி a வெரி லாங் டே. இன்னைக்கு நைட்டு தான் நான் சென்னைக்கு வந்துட்டு கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பயங்கரமான பிஸி டே. மார்னிங் வந்துட்டு நான் சர்ச்சுக்கு போகணுமா இருந்துச்சு, ஆனால் நான் சர்ச்சுக்கு போகல. I love you too much, mommy. Thank you, Aaron. While telling mommy, tell it louder. Mummy. Now tell it full everything you tell. I love you too much, mummy. Okay, now I'll read what he wrote here. For பிடிச்சுக்கோ. ஆவதா பிடிக்கும். ஆரன் வந்து கன்னடா ஆட்டு லா காகுனிதா அதை வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஐசிஎஸ்சியில படிக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப இங்கிலீஷ் தான் அவங்கள படிக்க வைப்பாங்க. கன்னடா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவன் ஒரு 1 வீக்கா லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொல்லி தர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அவன் இது ஃபுல்லா ரைட் பண்ணிட்டான். ஸோ அதனால அவனுக்கு நான் ஒரு பெரிய ஸ்மைலி கொடுத்த, எக்ஸலண்ட் ரோசா அப்படின்னு கொடுத்தான். ஸோ அவனும் எனக்கு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ ஆரன் வந்துட்டு கன்னடா லேர்னே பண்ண முடியாது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இஸ் குட் இன் கன்னடா ஆல்சோ. ஸோ என்ன லேர்ன் பண்ண நீ இதுல? practice makes a man better. ஓ, ஸோ அவனுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ண, பிடிக்காதது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட்லி நான் ஆரனுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும் போது பேப்பர் பென் அதெல்லாம் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் போர் அடிச்சிடும், மொனாட்டனஸா ஆயிடும். இப்போ இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு எழுதிட்டே இருக்க பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒயிட் போர்டில், சரி கீழே வச்சிரு கஷ்டமா இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒயிட் போர்டில் எழுத வச்சா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, குவிக்காகவும் லேர்ன் பண்றாங்க. நீங்களும் வந்துட்டு உங்க பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, விதவிதமான வேஸ்ல அவங்களை வந்துட்டு எழுத வைங்க. சரி,
ஸோ ஆரனுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்மால் ஸ்லேட் மாதிரி அதில் எழுத வைக்குவேன், இல்லைனா பிளெயின் பேப்பர்ஸில், ஸ்கெட்ச் பென்ஸில், க்ரையான்ஸில். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்துட்டு கற்றுக்கணும். அது எப்படி அவங்க கற்றுக்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் கன்னடா. அவனுக்கு கன்னடா எழுதவே பிடிக்கல, எனக்கு வரவே மாட்டேங்குது, இது ஏபிசிடி மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் தான். ஏன்னா இப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அடுத்த வருஷம். அங்கே போகணும்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் கன்னடாவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவனுக்கு இது ஃபுல்லாகவே அவன் கற்றுக்கணுன்ட்டு அவனை பிடிச்சி உட்கார வச்சு கற்றுக்க வைக்கிறதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நான் பேப்பர் பென்சிலை வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்துட்டு அவன் ஆடி ஆடி அப்படியே லேர்ன் பண்ணிட்டான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹி லேர்ன் ஃபைனலி. தேங்க்யூ ஆரன். வெல்கம் மம்மி. ஓகே, பாய் எவ்ரிவன், see you later. இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு லாங் டேவா இருக்க போகுது. மார்னிங் வந்து எனக்கு சர்ச்சுக்கு போகணுமா இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே, நான் சர்ச்சுக்கு போகணுமா இருந்துச்சு. ஆனால் நேற்று ரொம்ப வயிறு வலி, வயிறு அப்செட் ஆகிட்டதுனால நான் தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போக முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் சர்ச்சுக்கு போகணும். கண்டிப்பாக சர்ச்சுக்கு போயே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு திருவிழா. ஸோ என்னால் மிஸ் பண்ணவே முடியாது என்னோட சர்ச் திருவிழா. ஸோ அதுக்கு நான் போயே ஆகணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சியோட குழந்தை பர்த்டே, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, அதையும் நான் மிஸ் பண்ண முடியாது. வந்தால் எல்லாம் ஒன்றா வந்துடும், இல்லைன்னா எதுவுமே வராது. அந்த மாதிரி தான். ஸோ எங்கள் குழந்தை இந்த நான் வளர்றேன். ஓகே, என் தங்கச்சியோட குழந்தை பர்த்டே. ஸோ அதையும் நான் வந்து அட்டென்ட் பண்ணோம். திருவிழாவும் அட்டென்ட் பண்ணோம், இதையும் அட்டென்ட் பண்ணோம். இதான பிறகு நான் நைட் வந்துட்டு பஸ் ஏறி சென்னைக்கு போகணும். மோஸ்ட்லி நான் பஸ் தான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், போய் இப்போதான் செக் பண்ண பஸ் கூட என்ன நான் புக் பண்ணல. ஏன்னா பஸ் ப்ரைஸ் பார்த்தாலே பயம் ஆகுது சென்னைக்கு போகிறதுக்கு. சீட்டரே வந்துட்டு 850 950 சீட்டர். என்ன பண்ணிடுது? ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 1000 மேலே தான் இருக்குது. இங்கே டப்பிங்க்கு கன்வீனியன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, டப்பிங்க்கு பேமெண்ட் கூட இல்லை. அவர் போட்டோம், அப்புறமா நான் பேசுறேன். என்ன ரியாலிட்டினா, நம்ம டப்பிங் பண்ணோம்னா நம்மளுக்கு பேமெண்ட் இருக்காது. இதே நம்ம வேறவங்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு பேமெண்ட் இருக்கும். நம்மளோட படத்துக்கு நம்ம டப்பிங் பண்றோம்னா பேமெண்ட் இருக்காது. அது நீங்க எங்க இருந்துனா வாங்க, பேமெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கன்வீனியன்ஸ் மட்டும் தான் தருவாங்க. இதே சென்னையில நம்ம லோக்கல்ல இருந்து நம்ம போயிட்டு டப்பிங் பண்றோம்னா நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகும். பட் பெங்களூர்ல இருந்து போய் டப்பிங் பண்ணோம்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா எனக்கு சொன்னாங்க, வேணா நாங்க வேறவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோமா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா. நான் இல்லை நானே வந்து டப்பிங் தரேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். என் படத்துக்கு வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுக்காம 2 ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா யோசிச்சேன், ஐயோ நம்ம டப்பிங் கொடுத்துருந்தா நம்மளோட வாய்ஸ் இருக்கும் போது அது இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் நான். ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் டப்பிங் போயிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் டப்பிங் போகிறேன். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம புக் பண்ணி போயிடணும், நாளைக்கு டப்பிங் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு டப்பிங் போகும்போது யாரோட படம், யாரை நம்ம மீட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு அங்கே போய் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காமெடி சீன் மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் அதெல்லாம் நான் வந்து சொல்லணுமான்னு சொல்லக்கூடாது. பட் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு டப்பிங் போகும்போது யாரோட படம் அதெல்லாம் நான் சொல்கிறேன். இது ஒரு செம்மையான பிளாக் பஸ்டர் மூவியா ஆகணும். ஏன்னா இந்த பர்சன் நான் ரொம்ப வருஷமா யூடியூப்ல ஒரு கிரியேட்டரா பார்த்த ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்காரு. அண்ட் கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியா இருக்கும் நான் நம்புறேன். நான் அந்த அளவுக்கு அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாம் அவரோட பேஜ்ல ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. நான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நீங்க போய் அவர் பேஜ் செக் பண்ணுங்க. ஓகே, சரி. நான் இப்போ வந்து நம்ம எங்க போனோம்? இப்போ சர்ச்சுக்கு போகணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். அண்ட் தென் மம்மி வந்துட்டு இன்னைக்கு சென்னைக்கு போற டப்பிங் 1 டே ஒர்க் இருக்கு, சென்னைக்கு போகணும். 1 டேல வந்துருவேன் நான். இன்னைக்கு போவேன், நாளைக்கு அங்க ஒர்க் டப்பிங் இருக்கு, மம்மி டாக் பண்ணணும். ஓகேவா? டப்பிங்னா இப்போ மம்மி வந்துட்டு ஆல்ரெடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குவ, அதுக்கு மம்மி வந்துட்டு போயிட்டு மம்மி வாய்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். மம்மி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ
ஸோ அதுக்காக மம்மி போயின்னு இருக்கு. 1 டேல மம்மி வந்துருவா. ஓகேவா? ம். பாப்பா சமத்தா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். சேனல்ல மினி vlog போடுறோம்ல, அதுக்கு நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் குடுக்கணும். வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு அண்ட் தென் நான் ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போறேன். ஸோ கம் அலாங் வித் மீ. அண்ட் தென் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe. எப்படி சொல்லு? Subscribe. 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 Please subscribe. Subscribe to our Subscribe to our channel. channel. Bye. See you Bye. இந்த வீடியோ லாங் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் என்னோட கம்ப்ளீட் டப்பிங் ஜேர்னி ட்ராவல் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.